ஃபாரஸ்ட் இல்லை. நீங்கள் சப்போஸ் இந்த இடத்துக்கு இப்படி இந்த மாதிரி வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல பிளாஸ்டிக் போடாமல் இருக்கணும். கன்னியானபுரம் மோயார் எலிஃபண்ட் காரிடார் சைடு இது இருக்கும் போல். ஹாய் ஹலோ வணக்கம், நான் உங்கள் ரமு. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பந்திப்பூர் டைகர் ரிசர்வில் உள்ள மங்கலான்னு சொல்லிட்டு ஒரு வில்லேஜ் இருக்குது. அந்த வில்லேஜுக்கு தான் வந்திருக்கோம். இதுக்குள்ளே ஒரு ஃபாரஸ்ட் ரூட்டு போய் நம்ம குண்டல்பேட்டை வந்து ஜாயின் ஆகும். அந்த ரூட்டை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். ஏற்கனவே ஒரு தடவை வந்திருக்கேன், சரி உங்களுக்கும் காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ. சரிங்க, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் முன்னாடி சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த ஃபாரஸ்ட் கிட்ட வந்துட்டேன். இதுக்கு முன்னாடி ஏற்கனவே ஒரு தடவை வந்திருக்கேன். சரி உங்களுக்கும் காமிக்கலாம் அப்படின்ட்டு வீடியோ. ரோடு ஃபுல்லாகவே ஸ்டார்டிங்லேருந்து இப்படியே தான் இருக்குது. எல்லாம் ஃபுல்லாக ஃபாரஸ்ட் ஏரியா தானே. ஒரு 20 மினிட்ஸு வரும்னு நினைக்கிறேன். ஒரு இடத்துல போனோம்னா மட்டும் 2 ரோடு பிரியும். அதில் ரைட்டுக்கு பதிலாக லெஃப்ட் எடுத்தோம்னா ஒரே ரோடு தான், அப்படியே குண்டல்பேட்டை போயிடலாம். அந்த எஸ்பி 125 வச்சுட்டு இந்த சைடு ஊற்றிட்டு இருந்தேன். அனுபவிக்கலாம். இப்போ 125 350க்கு அப்கிரேட் ஆகிட்டோம். வாங்கினது வந்து இது வரைக்கும் எங்கேயுமே தர தட்ட கூடாது. லைட்டாக மழை பெஞ்சிருக்கும் போல. இந்த சைடு ஆடு மாடு தான் வந்து வச்சுருக்காங்க. இல்லை ஒரு ஃபாரஸ்ட் ஆஃபீஸ் இருக்கும் போல. கொஞ்சம் மட்டும் போயிட்டே இருக்க வேண்டியதான். இது ஒரு மாதிரியான ட்ரை ஃபாரஸ்ட்டு. இதுக்கு முன்னாடி எங்கே பார்த்தோன்னா, நம்ம இந்த பாலவாடி அந்த சைடு கடம்பூர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கடம்பூர்லேருந்து கர்நாடகா வாரத்துக்கு போகும். அந்த வழியில் நானும் என் ஃப்ரெண்டும் போயிருந்தோம். இப்போ இந்த மாதிரி ஒரு லைன்ஸ் ஏரியா அந்த மாதிரி நான் இது பார்த்தேன். நான் பார்க்குறேன், அதெல்லாம் வீடியோ கேப்சர் பண்ணேன். சடன் பிளானு, நாங்கள் போகிறதுக்கு பிளானே இல்லை. ரொம்ப கூகுள் மேப்பு காட்டுச்சுன்னு சொல்லிட்டு லோக்கல்கிட்ட கேட்டு சுற்றிட்டு இருந்தோம். அது இந்த மாதிரி பிளாட்டினா அதை சுற்றிட்டு இருந்தோம். இப்போ வெயில் ஏகப்பட்ட மாதிரி நிற்கிது. அன்னைக்கு வரும்போது இந்த யானை சாமியெல்லாம் பார்த்தோம். இப்போ வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். ஒரு தடவை வந்துட்டனாலே அந்த இடம் ரொம்ப கட்சிங் ஆயிடுது நமக்கு. ஒரு இடத்துல ரோடு 2வது அதில் லெஃப்ட் எடுக்கும். அப்போல்லாம் ஆடு மாதிரிலாம் வச்சுட்டு இருந்தாங்க. இந்த ரோடு வேணாம், இதே இடமா. இந்த ரைட்டில் போனால் இது ஒரு ஃபாரஸ்ட் வரும்னு நினைக்கிறேன். கன்னியானபுரம் மோயார் எலிஃபண்ட் காரிடார் சைடு இது இருக்கும் போல். நம்ம மாயார் இருக்குது பார்த்தீங்களா, ஃபாரஸ்ட் ஆஃபீஸ்க்குள்ள. இந்த மாயார் ரிவர் சொல்கிறோம்ல,
ரிவர் வந்து கர்நாடகாவுக்குள்ளே அப்படியே வந்துட்டு அப்படியே தமிழ்நாடுக்குள்ளேயும் வரும் அப்படின்னாங்க. மாயா எடுத்துட்டு போயிட்டு அப்படின்னா நிறைய இடம் காமிக்கிறதுலாம் ஒன்றும் பெருசு இல்லை. நீங்கள் சப்போஸ் இந்த இடத்துக்கு இப்படி இந்த மாதிரி வந்தீங்க அப்படின்னா இந்த பிளாஸ்டிக் போடாமல் இருக்கணும். கோயில் கூட இந்த இடத்துல பிளாஸ்டிக் போடாமல் இருக்கணும். சொல்லி வாங்கினால பிளாஸ்டிக்கு கண்ணாடி பாட்டில்லாம் போடாமல் இருக்கணும். வர்றீங்களா எப்படி இந்த நேச்சர் இருக்கோ அப்படியே போயிடணும். இந்த மாதிரி ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போகும்போது அந்த ஃபாரஸ்ட்டை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிட்டு உள்ளே போங்க. சப்போஸ் நீங்கள் 2 வீலரில் போகிற மாதிரி இருந்தது அப்படின்னா தயவு செஞ்சு பகல்லையே அந்த ஃபாரஸ்ட்டை கிராஸ் பண்ணிடுங்க. எனக்கு ஏற்கனவே பந்திப்பூர் முதுமலை ஃபாரஸ்ட்லாம் நைட் ட்ரைவ்லாம் பண்ணி ஒரு அனுபவம் இருக்குது. இந்த ஃபாரஸ்ட்டில் கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷமாக ஓட்டிகிட்ருக்கேன். அதனால் எனக்கு ஓரளவுக்கு தெரியும். அதனால தான் சொல்கிறேன், தயவு செஞ்சு தெரியாத ரூட்டை ட்ரை பண்ணாதீங்க. சப்போஸ் அப்படி ட்ரை பண்ணிங்கன்னா அந்த ரூட்டை பற்றி தெரிஞ்சுக்குங்க. நைட்டு போக வேணாம். வச்சுருக்கோம் தெரியாத ஊருக்குன்னா வீட்டு நாட்டு சொன்னால் டைகர் ரிசர்வ்னு என்னமோ மாடு மிதிச்சுது. போட்டு அடிச்சு விடுவீங்க. சிறுத்தை புலிகளும் அசால்ட்டான இறையாயிடும். அதில் ஒரு எக்ஸலில் ரிசர்வ் ஃபாரஸ்ட். இங்கே இருக்க மக்களுக்கு கஷ்டம் தானே. ரோடு வசதி இல்லை. ஸ்கூல்ஸு 90% இருக்கும் இல்லை. அவ்வளோதான் ஃபஸ்ட் இருக்குங்களா அந்த இடத்தோட முடிச்சு. நைட்டு இதுக்குள்ளே அலௌடு இல்லைன்னு நினைக்கிறேன். டைகர் ரிசர்வ் ஆளுங்கள் கொஞ்சம் அதுவும் இல்லை. அதுக்கப்புறம் வெயில் மேல் அவ்வளோதாங்க அவ்வளோதாங்க முடிஞ்சது. பழம் சாப்பிட்றதுக்காக தான் வந்தோம். அவ்வளோ வரும் 60 கிலோமீட்டர் கிட்டத்தட்ட இருக்குன்னு நினைக்கிறேன். சரிங்க, மறுபடியும் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். இடையில ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தால் காமிக்கிறேன். இல்லைன்னா இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம், பாய். பொன்வண்டு தான் பொன்வண்டு. தெரியுதா? கிராமத்தோட அழகே அழகுதான்.